ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் gvbalajee. இன்றைக்கி நம்ம ஈக்கோ பார்க், அதாவது சேத்பெட் ஈக்கோ பார்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபிஷ்ஷிங் காம்படிஷன் நடந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி வீலாகில் பார்த்துருப்பீங்க, போட்டிங் காமிச்சிருப்பேன். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நான், சேத்பெட் டீட்டெயில்ஸு. ஸோ யாராவது நீங்கள் பார்க்கல போய் கண்டிப்பாக அந்த வீலாக் 1 சேத்பெட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதுவே பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். இல்லாட்டி உங்களுக்கு சேத்பெத்தோட ஈக்கோ பார்க்கோட அவேர்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து நான் கம்ப்ளீட் சேத்பெட் பார்க்கோட சேத்பெட் பார்க்கோட டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா, இது வந்து ஆங்கிலிங் காம்படிஷன் நடந்தது, அதாவது ஃபிஷ்ஷிங் காம்படிஷன் நடந்தது. இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிஷ்ஷிங் ஈக்கோ பார்க்குன்னு ஒரு டிவிஷன் இருக்குது, கவர்மெண்ட் இது, அவங்க நடத்துகிறாங்க. அது வந்து ஃபஸ்ட் டைம் நடத்துகிறாங்க அது. ஸோ அந்த காம்படிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நடத்துனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் தான் நடத்துனாங்க. இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் இருந்தது அப்போது, இப்போ இருக்கான்னு தெரியல, இப்போலாம் நடக்குதான்ட்டு. ஸோ வேணால் நீங்கள் சப்போஸ் யாராவது நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாமாங்க. இது வந்து 7 to 14 இயர்ஸ்க்கு நடந்தது இந்த ஃபிஷ்ஷிங் காம்படிஷன். ஸோ இதுதான் அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், நேம்லாம் நோட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ லலித்துக்கு வந்து டோக்கன் நம்பர் 10 அது எங்களுக்கு கிடச்சிது. ஸோ ஃபிஷ்ஷிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காமெடினா, அது எல்லாம் ஃபுட்டை சாப்பிட்டு போயிடுச்சு தவிர ஒன்று கூட மாட்டலை. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் பேசிக்லி வந்து ஃபிஷ்ஷிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப 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 பேஷண்ட் தேவை. ஸோ அது ஒன்று கற்றுக்கணும் இங்கே. ஸோ போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ரொம்ப லக்கு இருந்தால் தான் வந்து மாட்டோம் அது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே என்ன பண்ணுச்சுன்னா, நாங்கள் போடுறோம் பைட்டு சாப்பிட்டு போயிட்டு கொக்கியில் மாட்ட மாட்டேங்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிடிக்கிறதுக்கு. பட் என்னாச்சு, ஃபைனலாக வந்து எங்களுக்கு ஒரு 4 to 5 ஃபிஷ்ஷஸ் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 4 to 5 ஃபிஷ்ஷஸ் மாட்டிச்சு. இது கட்சியில் அது தெரியும். பாருங்கள், இப்போ பாருங்கள், போட்டு வெயிட் பண்ணுறோம், பைட் போட்டு. பட் சாப்பிட்டு போயிடுது. ஸோ அரவுண்ட் 20 பார்ட்டிசிபெண்ட் இருப்பாங்க. அதாவது ஏஜ் பிட்வீன் 7 to 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப் இது. ஸோ 7 to 14 ஏஜ் குரூப்பு. ஸோ அது வந்து சாப்பிட்டு போயிருந்தது தவிர மாட்ட மாட்டேங்குது. இது ஒரு நல்ல ஜாலியாக ஒரு ஈவினிங் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் டெவலப் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டு, மேபி நம்ம ரெகுலராக போயிட்டு ஃபிஷ்ஷிங்லாம் கற்றுக்கலாம். நம்ம இந்த மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பிடிச்சின்னு வரலாம். கலாங்கோல் போட்டாண்டா, நீ இந்த சைடு வரணும்டா. ஆக்சுவலா லலிதா பாருங்க, போட்டு விட்றாங்க. ஆக்சுவலா ரைட் ஹேண்ட் சைடுல இப்படி இருக்கணும். கொடுங்க. ஸோ ஃபுட்டு போட்டு நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம கொஞ்ச நேரம் பாருங்க, உட்காந்துட்டான். பட் ஆனால் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா தான் இருந்தது. இட் இஸ் குட் ஆக்சுவலி. எல்லாருக்கும் ராட் இருந்தது, எல்லாருக்கும் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஹெல்ப்பர்ஸ் இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ஒருத்தர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருப்பார் இல்லையா. ஸோ அவர் தான் வந்து எங்களுக்கு வச்சுருந்தாங்க. எங்களுக்கு பக்கத்தில் 2 பேருக்கு. ஸோ லாஸ்ட் 5 minutes தான் இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவன் பிடிச்சி அவன் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எதிர் வெயில் வேறு, உங்களுக்கு வெயில் செம்ம அடி அடிச்சது வெயில். பட் அது பிடிக்கிறதால அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு அவ்வளோ வெயில் அவ்வளோவா தெரியல. பட் டயர்ட்னஸ் இருந்தது. பாருங்கள், சாப்பிட்டு போயிடுச்சு திருப்பியும். பட் ஆனால் ரொம்ப கஷ்டம், மாட்டுறது ரொம்ப கஷ்டம். ஒரு மேலே ஏறி நீங்கள் அங்கே இல்லைங்க. மீன் என்ன நிறைய தான் இருந்தது. சொன்ன மாதிரி மீன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா?
ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நிறையா இருந்தது, நிறையா இருக்குது. குட்டி குட்டி மீன் தான் எல்லாம், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. பட் என்ன உஷாராக சாப்பிட்டு போயிடுது. அது வெயிட் போட்டால் கூட வார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது கொடுத்து பதில் வலை கொடுத்துருக்கலாம்ல. வார்ம்ஸ் தான் போட்டாங்க, பட் அதை சாப்பிட்டு போயிடுது நைஸாக. நீ கொஞ்சம் ராடை கொஞ்சம் பத்திரமா கிட்டக்க திருப்பி பிடி. ஐயோ அந்த பக்கம் பக்கத்தில் ஒரு ஃபிஷ் பிடிச்சிட்டாங்க அவங்க. காற்று அடிக்குதுல்ல. ஆனால் ஃபிஷ்ஷிங் டெக்னிக்ஸ்லாம் கூட கற்று தந்தாங்க ஓரளவுக்கு. நம்மளுக்கு எப்படி எப்படி மாட்டும், அது ஃபிஷ் மாட்டினா எப்படி ஆகும். அந்த ரெட் கலரில் ஹூக்குக்கு மேலே ரெட் கலரில் வச்சுருக்காங்க. ஸோ அது ஃபிஷ்ஷு மாட்டிச்சுன்னா அது ஈர்த்துன்னு போகும். அப்போது நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் கொடுக்கும். ஸோ அப்போது நம்ம டக்குன்னு எடுத்துடணும்னு சொன்னாங்க. அது ரெகுலராக நம்ம போவாச்சுன்னா நம்ம ஃபிஷ்ஷிங் நல்லா கற்றுக்கலாம். அந்த நிஜமாலே பாருங்கள், எல்லாம் சின்ன பசங்க தான், 7 to 14 இயர்ஸ் தான். லலித் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டானா பிடிச்சி பாருங்கள் அது ஃபிஷ்ஷுக்கா. ஸோ ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு காம்படிஷன். பாருங்கள் ஃபிஷ்ஷு பிடிச்ச டைமிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒரு 4 to 5 தான் இருந்தது. இப்போ வந்து லலித்தோட ஃபிஷ்ஷஸ். இது வந்து நம்ம வேணும்னா கொண்டு வந்துக்கலாம் வீட்டில், இல்லைன்னா அங்கேயே விட்டுறலாம். ஸோ நாங்கள் அங்கேயே விட்டுட்டோம், அது எட்நூறில் வீட்டுக்கு. லலித் பிடிச்ச மீன். லலித்துக்கு ஒரே சந்தோஷம். டைட்டாக பிடிக்கணுண்டா, கடிக்காது இது கடிக்காது. வேணாம் விட்டுருங்கப்பா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாருக்கும் வந்து பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. லலித் கூப்பிட்டாங்க. லலித் இங்கே பார், லலித் இங்கே பார், லலித் இங்கே பார். ரொம்பவே நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து தமிழ்நாடு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்லேருந்து பண்ணது. ஸோ உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. சேத்பேட் லேக்கில் போய் செக் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ. அவ்வளோதான் முடிஞ்சுது இதோட. ஸோ இதோட குரூப் ஃபோட்டோ முடியுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய். Let him be. Wait. Come back. Yeah, you win. Big people photo. Go, Aaron, take. Mithila, give the certificate, Aaron.